பேசிக்கிட்டே இருக்க. இன்னொரு வாட்டி பேசு, உனக்கு வந்து நல்லா அடி தரேன். எவ்வளவு பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். ஆன்சர் சொல்லு. சொல்லலாம். மேம் ஆன்சர் 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 ஒண்ணுமே தெரியாது. பெல் அடிச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸ். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். என்ன கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிக்கலையா? வேஸ்ட் கிளாஸ். சிஸ்டர் எவ்வளவு நேரம்? நோ மிஸ். நோ மிஸ் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அறிவே இல்ல உங்களோட. சார் நான் லெசன் நடத்திட்டு போயிட்டே இருப்பேன். நீ இப்படியே உட்கார்ந்து எனக்கு என்ன லெசன்? அதுவும் தெரியாது உங்களுக்குலாம். ஃப்ரம் ரயில்வே கரேஜ். அவங்க நடத்துறதே நமக்கு தெரியும். ஏய் ஏமா மாட்டே. என்ன பேசுற? எந்திரி. ஸ்டாண்ட். போய் சொல்லு. நம்ம போய் சொல்லு. Out of the cave, out of the house. ஹலோ நீ தான் ஸ்டாண்டா? 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்ட. சொல்லு. எனக்கு 6th போய் வேணும். At the grocery store. At the grocery store main person. ஓ இடியட் கிளாஸ். சீ வாய் முடிடலாம் உட்காரு. பெல் அடிக்க போறீங்க கொஞ்ச நேரத்துல. ஐயா என்ன இது? அரை மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள பெல் அடிச்சுட்டீங்க. வேஸ்ட் கிளாஸ். ஒண்ணுமே படிக்காதீங்க. அம்மா யுனிவர்சிட்டி நோட் வந்து சப்மிட் பண்ணிருமா. சரி. குட் மார்னிங் மிஸ். Good morning, Karla. This is our science period miss. Science period. Yes miss. உனக்கு தெரியுது அந்த எருமை மார்க்கெல்லாம் தெரியல. சயின்ஸ் புக் எடுக்க சொன்னேன், இல்ல நீ தமிழ் புக் எடுத்துக்க. இந்த தமிழ் மார்க்கம் பரிச்சு. சரி இன்னைக்கு சயின்ஸ்ல லெசன் பேர் என்ன? மிஸ் செல்ஸ் மிஸ். the cells. இது புள்ள. டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். பாக்டீரியா, பாக்டீரியா, பிளான்ட் செல்ஸ், அனிமல் செல்ஸ். இப்போ எல்லாத்தையும் சொல்லு. அவன் என்ன பேச்சு? ஹனி இல்லை. உருப்படவே ஒரு கிளாஸ் யாங்க தவிர. உட்கார் எல்லாம் உட்காரு முதல்ல. உட்காரு. எங்க கிளாஸ் லீடர் எங்க? உனக்கு தான் பேர் கொடுத்துருக்கேன். கிளாஸ் நீ தான பார்க்கணும். கிளாஸ் நீ தான பார்க்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ தெரியல இந்த கிளாஸ். சே உருப்படாத கிளாஸ். ஏய் சொல்லுமா. ஏமா எங்க கிளாஸ் லீடர் எங்க? ஆப்சென்ட்டா? ஐயோ என்னடா இது கிளாஸ்? ஏன்டா அப்படி இருக்கீங்க? சரி நமக்கு ஸ்கில் டெவலப்மென்ட் வருது. நான் ஒரு நாளுக்கு பேசி தரேன். மேம் கிளாஸ் லீடர் 6th க்கு போயிருக்கா. வர சொல்லு. வரட்டு மாட் நீ டெஸ்ட் வைக்கலாம்னு பார்த்தேன். மாட் நீ செத்து. எங்க மேக்ஸ் புக் கொடுத்தா தமிழ் புக் தரீங்க. ஃபார்முலா சொல்லுங்க. எனக்கு புக்கெல்லாம் எல்லாரும் ஃபார்முலா சொல்லுங்க. சரி எல்லாரும் பட் டேபிள் எனக்கு சொல்லணும். எதுவுமே தெரியாத இந்த கிளாஸ்க்கு. சரி விடு. நான் போர்ட்ல வரணும் எழுதி போடுறேன். எல்லாம் ஆன்சர் எழுதுங்க. ஓகே இங்க பாருங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா. எல்லாரும் ஒரு கிளப்புக்கு போறாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு 5 ml ஆயில் வச்சுக்கோங்க. 5 ml கொடுத்துருக்காங்க. 5 ml ஆயில் வந்து யூஸ் ஆகுது. ml இல்ல 5 ml யூஸ் ஆகுது. அப்ப வந்து அவ அந்த கிளாஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு 5 ml 10 பேருக்கு எவ்வளவு 10 ml. 10 ml. இதே என்ன கிளாஸ்? ஒரு பொண்ணுக்கு 5 ml 5 ml. அப்ப 10 பேருக்கு எவ்வளவு? 50 ml தான வரும். அப்ப 50 தான போடணும். அதனால எழுதி போடுங்க. புரியுதா? எஸ் மிஸ். எனக்கு வந்து தெரியாது. எழுதி போடு. செக். மேம் நான் ஒரு क्वेश्चन கூட இல்ல. ஏய் ராகவே என்னடா ஒண்ணு வேற மாட்டியா? அறிவு போடுறேன். செக். பெல் அடிச்சிச்சு. நீ மிஸ் ஏனோல. ஏன்ச்சி ஆக முடியும் இப்படி சப்பன் கிட்ட. பஸ் கிளாஸ் லீடர். மிஸ் கிளாஸ் லீடர் நீ கிளாஸ் பக்கமா பேசிட்டு இருக்க. நில்லு அப்படியே. ஸ்டூபிட் ஃபெல்லோ கிளாஸ் பண்ணா. இடியே பார். National state symbols and important liberation date. அதுவே இல்ல கிளாஸ். நேத்து டெஸ்ட் எழுதி போட்ட ஒரு டெஸ்ட் கூட நல்லாவே இல்ல. அடுத்த வாரம் அவர்தானே எனக்கு நீங்க பிடி போக முடியாது ஒண்ணும் போக முடியாது. பிடில பாதி அவள நீங்க பிடி போக முடியாது. அதுவும் அன்னிச்சு பண்ணலாம். மேம் இப்ப பிடி பீரியட் தான மேம். ஏன் பிள்ளைங்க பிடி விடாம இப்படி வச்சிருக்கீங்க? என்னோட பீரியட் நீங்க மேத்ஸ் டீச்சர் சோஷியல் டீச்சர் எடுத்தீங்க. அவங்க எப்ப வராங்க? என் பீரியட் தான வந்து படிக்கிறதுக்கு பிள்ளை எடுத்தா உங்களுக்கு பிடி. படிக்கிறதுக்கு மேம் இங்க பாருங்க மேம். இந்த பசங்க ரொம்ப பாவம் சொல்லிட்டேன். நீ இப்படி செல்ல கொடுத்தா அவங்க அம்மா கூட செல்ல கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இருக்கதே ஒரு பீரியட் மேம். அது வாரத்துல 2 நாள். உங்களுக்கு 2 நாள் கேக்குறாங்க. 4 நாள் நான் 5 நாள் நான் சொல்றேன். இப்படிதான் சொல்லுங்க. அந்த கிளாஸ் மட்டும் சொல்லுங்க. இப்படியே எல்லா கிளாஸ் பிள்ளைங்களையும் உருப்படாது வேஸ்ட் கிளாஸ் இடியட் ஃபெல்லோ கிளாஸ் இப்படியே சொல்றாங்க. இதுல ஒரு பிரச்சனை என்னடானா ஏ கிளாஸ் பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு பி கிளாஸ் பிள்ளைங்களை பாருங்க எவ்வளவு சூப்பரா படிக்குதுங்க அப்படின்னு ஒரு பேரு. அடுத்தது பி கிளாஸ் பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு சி கிளாஸ் பிள்ளைங்களை பாருங்க எவ்வளவு சூப்பரா படிக்குதுங்க. நீங்க வேஸ்ட். அப்புறம் சி கிளாஸ்ல போயிட்டு